நான் கடவுள் இருக்காருன்னு சொன்னதுக்கு ஒரு நண்பர் கேட்டார், கோயில்கள்லேயே கற்பழிப்பு நடக்குது, நல்லவங்களால் வாழவே முடியலன்னு சொல்லியிருந்தார் ஒரு நண்பர். கோயில்கள் வந்து புனிதமான தலம் சரிங்களா? கோயிலுக்கு பின்னாடியோ இல்லை காட்டுக்குள்ளேயோ கற்பழிச்சா கடவுளுக்கு தெரியாதா? கடவுள் இல்லாத இடமே இல்லை சரிங்களா? அதுமாதிரி காட்டுக்குள்ளே ஒரு மான் குட்டி போடுது. குட்டி போடும்போதே அந்த புலி வந்து அந்த மானை வேட்டையாடி சாப்பிடுது. குட்டி தவிக்குது. அந்த மானம் இந்த பெண்ணை கடவுளுக்கு ஒன்று தான். மான் மேலே ஒரு கருணை, பெண் மேலே ஒரு கருணை காட்ட முடியாது சரிங்களா? அந்த புலிக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதோ, ஆனால் கற்பழித்தவனுக்கு பாதிக்கப்பட்டவனுக்கு 2 பேருக்கும் நிச்சயமா தண்டனை கிடைக்கும். நிச்சயமா 2 பேருக்கும் தண்டனை கிடைக்கும். கற்பழிப்பு என்பது பூர்வ ஜென்ம கர்மா அப்படி இருந்தா கூட நிச்சயம் தண்டனை கிடைக்கும். பூர்வ ஜென்ம கர்மப்படி நம்ம வாழணுமா? அப்படி வாழணும்னு அவசியமே இல்ல. ஆனா நம்ம எல்லாருமே பூர்வ ஜென்ம கர்ம அப்படி தான் வாழ்ந்து சாகுறோம். சரிங்களா? அது கர்ம பத்தி போன பதிவுல சொல்லியிருப்பேன். அத பத்தி பாருங்க. சரியா? அதேமாரி நல்லவங்கள வாழவே முடியல மாட்டேங்குது சொல்றேன். நல்லவங்க வாழ்வத கடவுளே தடுத்தாலும் தடுக்க முடியாது. கடவுளே நெனச்சாலும் தடுக்க முடியாது. நல்லவங்க வாழ்றத கடவுள் நெனச்சாலும் தடுக்க முடியாது. அதேமாரி இது கலியுகங்க. கலியுகத்தில வந்து திறமைசாலி தான் வாழ முடியும். திறமை இல்லன்னா நல்லவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அழிஞ்சு தான் போணும். திறமைல நானே சொல்லுவேன். திறமைலாம் செத்து போடான்னு சொல்லுவேன் நானு. திறமைலாம். இப்ப அது கலியுகம் இது. அதனால திறமை உள்ளவன் தான் கலியுகத்தில வாழ முடியும். சரிங்களா? இதுக்கு வந்து கடவுள் இல்லன்னு வந்து கற்பனை பண்ணாதீங்க. சரிங்களா? பாய்.